உங்களை அல்லாஹ் நேசித்தால், உங்களுக்கு அல்லாஹ்வுடைய முஹப்பா வந்துவிட்டால் என்ன கிடைக்கும்? இந்த ஒரு ஹதீஸ் போதும் இந்த உரைக்கு. என்ன ஹதீஸ் தெரியுமா? இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, இதா ஹப்பல்லாஹுல் அப்த, இதா ஹப்பல்லாஹுல் அப்த, ஒரு அடியானை அல்லாஹ் நேசித்து விட்டால், கண்ணியத்துக்குரியவர்களே, எம்மிலே எல்லோரும் இல்லா மாஷா அல்லாஹ் பிரபலியத்தை விரும்பக்கூடியவர்கள், இல்லா மாஷா அல்லாஹ் எல்லோரிடத்திலும் என்னுடைய பெயர் இருக்க வேண்டும், எல்லா நிலையிலும் உயர்ந்திருக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை எம்மிலே பலருக்கு இருக்கும். இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர ஃபேமஸ் ஆக வேண்டும். என்ன வழி தெரியுமா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே நீங்கள் பிரபலியமாக வேண்டும் என்றால், நீங்கள் ஃபேமஸ் ஆக வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இதா ஹப்பல்லாஹுல் அப்த நாதா ஜிப்ரீல், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அடியானின் மீது தன்னுடைய நேசத்தை கொண்டால், இதா ஹப்பல்லாஹுல் அப்த நாதா ஜிப்ரீல், யாரை அழைக்கிறான்? யாரை அழைக்கிறான்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழைப்பான். ஏன் யா அல்லாஹ் ஜிப்ரீலை அழைக்கிறாய்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்லுவான், இன்னல்லாஹ யுஹிப்பு ஃபுலானன் ஃபஅஹ்பிப்ஹு. ஜிப்ரீல் அவர்களே, இந்த உலகத்திலே, இந்த உலக வாழ்க்கையிலே ஒரு அடியானை அல்லாஹ் நேசிக்கிறான். யா ரப், ஒரு அடியானை அல்லாஹ் நேசிக்கிறான். ஜிப்ரீலே, ரப்பு சொல்லுகிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு அடியானை அல்லாஹ் நேசித்தால் அந்த அடியானுடைய பெயரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உச்சரிக்கிறான் மலக்குகளுடைய தலைவரிடத்திலே. யா ரப், ஜிப்ரீல் அவர்களே, இந்த அடியானை அல்லாஹ் நேசிக்கிறான், நீங்களும் நேசியுங்கள் என்று அல்லாஹ் கட்டளை பிறப்பிக்கிறான். ஜிப்ரீல் அவர்கள் நேசிக்கிறார்கள். ஃபயுஹிப்புஹு ஜிப்ரீல் ஃபயுனாதி ஜிப்ரீலு ஃபீ அஹ்லி ஸமா. ஜிப்ரீல் அவர்கள் வானத்தில் உள்ள மலக்குகளை, வானத்தில் உள்ள அந்த மலக்குகளின் படையை அழைப்பார்கள். எத்துணை படை? மலக்குகளுடைய எண்ணிக்கை என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், 7வது வானத்திலே அல்லாஹ் பைத்துல் மஅமூரை வைத்திருக்கிறான். அந்த பைத்துல் மஅமூரிலே ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குமார்கள் நுழைகிறார்கள். 70,000 மலக்குகள் நுழைந்தால் மீண்டும் அவர்களுக்கு மறுமை வரை வாய்ப்பு கொடுக்கப்படாது. நீங்கள் பார்க்கிறீர்களே இந்த வானம், இந்த வானத்திலே ஒரு முலம் கூட, ஒரு ஜான் கூட காலியாக இல்லை. இல்லாவ மலக்குன் ராக்கி, இல்லாவ மலக்குன் சாஜித். அதிலே ஒரு மலக் ருக்குயிலே இருக்கிறார், ஒரு மலக் சுஜூதிலே இருக்கிறார். இப்படி அத்துணை மலக்குகளுடைய பட்டாளத்தையும் அல்லாஹ் ஜிப்ரீல் அவர்கள் மூலமாக அழைத்து, ஜிப்ரீல் அவர்கள் சொல்லுவார்கள், இந்த அடியானை, இந்த பெயர் கொண்ட மனிதனை அல்லாஹ் நேசிக்கிறான், நான் நேசிக்கிறேன், நீங்கள் எல்லோரும் நேசியுங்கள். வானத்தில் உள்ள மலக்குகள் எல்லாம் அவனை நேசிப்பார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பிறகு அந்த கட்டளை பூமியில் உள்ளவர்களுக்கு கொடுக்கப்படும். இந்த பூமியில் உள்ள எல்லோரும் அந்த அடியானை நேசிப்பார்கள். உங்களுடைய பெயர் மலக்குகளிடத்திலே சொல்லப்படும். உங்களுடைய பெயர் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட அத்துணை படைப்புகளிடத்திலும் இந்த அடியானை அல்லாஹ் நேசிக்கிறான், இந்த அடியானை அல்லாஹ் விரும்புகிறான், நீங்களும் நேசியுங்கள் என்ற கட்டளை கொடுக்கப்படும். யாரை அல்லாஹ் நேசித்தானோ அவர்களை இந்த உலகமெல்லாம் நேசிக்கும். இதா ஹப்பக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசித்தால், யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ, யாரின் மீது அல்லாஹ்வுடைய நேசம் உண்டாகிறதோ, கேளுங்கள், அவரை அல்லாஹ் நரக நெருப்பிலே வீச மாட்டான். யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ அவருக்கு
நரக நெருப்பிலே அல்லாஹ் அவரை நுழைவிக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய நேசம் கொண்டவருக்கு, அல்லாஹ்வுடைய நேசம் உரித்தானவருக்கு நரகம் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் இதை புரிவதற்காக ஒரு நிகழ்வை எமக்கு எடுத்து கூறினார்கள். ஒரு நிலைமையிலே ஒரு பெண், நீங்கள் எல்லாம் அறிந்ததுதான், ஒரு பெண் தன்னுடைய குழந்தையை தொலைத்தவளாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் வருகிறார்கள். அந்த குழந்தையை சஹாபாக்கள் எடுத்து கொடுக்கிறார்கள். அப்போது அந்த குழந்தையை எடுத்து அந்த பெண் முத்தமிட்டு, குழந்தைக்கு தான் பெற்று வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த குழந்தையை முத்தமிட்டு பாசத்தை பொழிகிறாள். அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், அத்துரவுன அத்துரவுன ஹாதிஹி தாரிஹத்தன் வலதஹா ஃபின்னார், அத்துரவுன ஹாதிஹி தாரிஹத்தன் வலதஹா ஃபின்னார். தோழர்களே, இந்த பெண் இந்த குழந்தையை நெருப்பில் வீசுவாளா? 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 வீச மாட்டாள். அல்லாஹ்வுடைய தூதரை மாட்டாள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லல்லாஹு லல்லாஹு அர்ஹமு பிஇபாதிஹி மின் ஹாதிஹி பிவலதிஹா, லல்லாஹு அர்ஹமு பிஇபாதிஹி மின் ஹாதிஹி பிவலதிஹா. இந்த தாய் இந்த குழந்தையின் மீது எவ்வளவு அருளை, எவ்வளவு அன்பை வைத்திருக்கிறாளோ அதைவிட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அடியார்கள் மீது இரக்க குணமுடையவன், அருளுடையவன். என்ன அர்த்தம்? எப்படி இந்த குழந்தையை, தான் நேசிக்கக்கூடிய குழந்தையை தன்னுடைய தாய் நெருப்பில் வீச மாட்டாளோ அது போன்று யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ, யாரும் என்ன பாக்கியம், அவர்களை அல்லாஹ் நெருப்பில் வீச மாட்டான். யா அல்லாஹ் அந்த பாக்கியத்தை எங்களுக்கு கொடு. கேளுங்கள் அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ் உன் அன்பை கொடு, யா அல்லாஹ் உன் பாசத்தை கொடு, யா அல்லாஹ் உன்னை நான் நேசிக்கிறேன் யா அல்லாஹ். என்றைக்காவது உங்களுடைய ரப்பிடத்தில் நீங்கள் பேசும் பொழுது, என் ரப்பே, என்னை படைத்தவனே, எனக்கு உணவளிப்பவனே, என்னை படைத்து பரிபாலிக்க கூடிய இறைவனே, உன்னை நேசிக்கிறேன், இன்னி உஹிப்புக யா அல்லாஹ், உன்னை நேசிக்கிறேன் யா அல்லாஹ், உனக்கு முன்னால் நிற்பதற்கு நான் விரும்புகிறேன் யா அல்லாஹ், என்னுடைய நெற்றியை உன்னுடைய பாதத்திலே பணிய வைப்பதற்கு ஆசை கொள்கிறேன் யா அல்லாஹ், உன்னை பார்க்க விரும்புகிறேன் யா அல்லாஹ், உன்னை சந்திக்க விரும்புகிறேன் யா அல்லாஹ் என்று என்றைக்காவது உங்களுடைய ரப்பிடத்திலே நீங்கள் பேசியதுண்டா? மூமின்களே, உங்களுடைய ரப்பை நீங்கள் அழைத்ததுண்டா? யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், நபியே சொல்லுங்கள், குல் இன் கான ஆபாவுக்கும் வ அப்னாவுக்கும் வ இக்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அஷீரத்துக்கும் வ அம்வாலின் இக்தரஃப்துமூஹா வ திஜாரத்துன் தக்ஷவுன கஸாதஹா வ மசாகின் தர்தவுனஹா அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ சபீலிஹி فتربصوا حتى يأتي الله بأمره والله لا يهدي القوم الفاسقين. அல்லாஹ் சொல்லுகின்றான், குல் இன் கான ஆபாவுக்கும், நபியே சொல்லுங்கள், உங்களுடைய பெற்றோர்கள், எண்ணுங்கள், உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய பிள்ளைகள், ஆண் குழந்தைகள், உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய மனைவிமார்கள், உங்களுடைய குடும்பத்தார்கள், நீங்கள் சேகரிக்கின்ற செல்வம், நீங்கள் நஷ்டம் ஏற்பட்டு விடக்கூடாது என்று பயந்து செய்யக்கூடிய வியாபாரம், நீங்கள் உள்ளம் பொருந்தக்கூடிய உங்களுடைய அழகழகான வீடுகள், வசிப்பிடங்கள், எத்துணை 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 8 விஷயங்கள். உலகம் இதுதான். ஒட்டுமொத்த உலகத்தையும் அல்லாஹ் எண்ணிவிட்டால், மூமின்களே கேளுங்கள், இவையெல்லாம் அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வை விட, அல்லாஹ்வுடைய தூதரை விட, அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்வதை விட உங்களுக்கு விருப்பம் உள்ளதாக இருந்தால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், அல்லாஹ்வை விட, அல்லாஹ்வுடைய தூதரை விட
உங்களுக்கு இவையெல்லாம் விருப்பமானதாக இருந்தால் ஃபதரப்பசு, கொஞ்சம் பொறுத்திருங்கள், கொஞ்சம் காத்திருங்கள். எதற்காக யா அல்லாஹ் காத்திருக்க வேண்டும்? ஹத்தா யஅதி அல்லாஹு பிஅம்ரிஹி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய தண்டனையை, அவனுடைய கட்டளையை உங்கள் மீது இறக்கும் வரை ஃபதரப்பசு, கொஞ்சம் பொறுத்திருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படிப்பட்ட பாவிகளுக்கு நேர்வழி காட்ட மாட்டான். அல்லாஹ்வை நேசிப்பதை விட உங்களுடைய பெற்றோர்கள் மீது நேசம் இருந்தால், பிள்ளைகள் மீது நேசம் இருந்தால், சகோதரர்கள் மீது நேசம் இருந்தால், மனைவிகள் மீது நேசம் இருந்தால், குடும்பத்தார்கள் மீது நேசம் இருந்தால், செல்வத்தின் மீது நேசம் இருந்தால், வியாபாரத்தின் மீது நேசம் இருந்தால், வசிப்பிடங்கள் மீது நேசம் இருந்தால் ஃபதரப்பசு, பொறுத்திருங்கள். அல்லாஹ்வுடைய தண்டனை உங்கள் மீது இறங்கும் வரை. எப்படி அளவிடுவது? எப்படி தெரிவது? எல்லோரும் சொல்லலாம் நாங்கள் அல்லாஹ்வை எல்லோரை விடவும் நேசிக்கிறோம். எப்போது உண்மைப்படும்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்ற வரலாறுகளை படித்து பாருங்கள். அவர்களுடைய உள்ளத்திலே உண்மையில் சுமந்திருந்த நேசம் எதற்காக, யாருக்காக என்று புரிய வரும். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுடைய பயணத்தை மேற்கொண்டிருந்த பொழுது சொர்க்கத்துடைய ஒரு சில நறுமணங்கள் வித்தியாசமாக வருவதை நுகர்கிறார்கள். கேட்டார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே, மா ஹாதிஹி ராயிஹா, இது என்ன நறுமணம், யாருடைய நறுமணம் இது? ஜிப்ரீல் அவர்கள் சொன்னார்கள், இது மாஷிதத்து இப்னத்து ஃபிர்அவுன், ஃபிர்அவுனுடைய மகளின் அடிமையுடைய நறுமணம், அவர்களுடைய குழந்தைகளுடைய நறுமணம் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பதில் சொன்னார்கள். ஃபிர்அவுனுடைய குழந்தையுடைய, பெண் குழந்தையுடைய அடிமை. ஜிப்ரீல் அவர்களை பார்த்து கேட்டார்கள், ஏன் இந்த சிறப்பு அவர்களுக்கு? ஃபிர்அவுனுடைய மகளுக்கு தலைவாரி கொண்டிருக்கும் பொழுது சீப்பு கீழே விழுகிறது. அப்போது அந்த பெண் சீப்பை எடுக்கும் பொழுது பிஸ்மில்லாஹ் என்று கூறி எடுத்தார்கள். பிஸ்மில்லாஹ் என்று கூறி எடுத்தார்கள். அப்போது அந்த ஃபிர்அவுனுடைய மகள் கேட்டால், யாரை சொல்லுகிறாய்? அல்லாஹ் என்று, என்னுடைய தந்தையை தானே. அப்போது அந்த பெண் பதில் சொன்னார்கள், இல்லை, வரப்புக வரப்பு அபீக, யார்? ரப்புக வரப்பு அபீக அல்லாஹ். ஃபிர்அவுனுடைய மகளே, உன்னுடைய தந்தை இறைவன் அல்ல, உன்னை படைத்தவனும் உன்னுடைய தந்தையை படைத்த அந்த ரப்பும் அந்த அல்லாஹ் தான் இறைவன். இதை நீ விடவில்லை என்றால் என் தந்தை இடத்திலே உன்னை கொண்டு செல்லுவேன், கொண்டு செல். ஃபிர்அவுன் கேட்டான், யாரை அல்லாஹ் என்கிறாய், யாரை இறைவன் என்கிறாய்? ரப்பி ஓ ரப்புக, யார்? அல்லாஹ். ஃபிர்அவுனே, என் இறைவனும் உங்கள் இறைவனும் அல்லாஹ் தான். என்ன திமிரு உனக்கு? யாருக்கு முன்னால் இப்படி சொல்கிறாய்? ஒரு அடிமை பெண்ணே, இந்த பெண்ணுடைய குழந்தைகளை அழைத்து வாருங்கள். என்ன செய்ய போகிறான்? ஒரு தீக்குண்டத்தை எரிய வையுங்கள். இந்த பெண்ணுடைய பார்வைக்கு முன்னால் மீண்டும் அல்லாஹ் யார் என்று கேட்டு ஒவ்வொரு குழந்தையையும் நெருப்பில் வீசுங்கள். ஒரு தாய்க்கு தன்னுடைய குழந்தை நெருப்பில் வீசப்படுவதை விட என்ன வேதனை இருக்கும்? ஒவ்வொரு குழந்தையாக வீசுகிறான். அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ். இறுதி குழந்தை வீசப்படும் பொழுது அந்த ஃபிரௌன் அந்த அடிமை பெண்ணுடைய முடியை பிடித்து இழுக்குகிறது. ஒரு குழந்தை அவன் இழுக்கிறான், இந்த குழந்தை தாயை பிடித்து இழுக்குகிறது. வார்த்தை தடுமாறியதா? நிலைமை மாறியதா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த குழந்தைக்கு பேசக்கூடிய வாய்ப்பை கொடுத்தான். யா உம்மா, என் தாயை நெருப்பிலே விழு. இதை விட
மறுமையின் வேதனை மிக பயங்கரமானது. அவ்வளவு நேசமும் தன் குழந்தை மீது வைத்திருந்த பாசமும் அல்லாஹ்வுடைய நேசத்திற்காக இழக்கப்பட்டது. இது அல்லாஹ்வுடைய நேசம், இது அல்லாஹ்வுடைய நேசம். இதற்கு முன்னால் தந்தைக்கு இடமில்லை, இதற்கு முன்னால் தாய்க்கு இடமில்லை, இதற்கு முன்னால் உலகத்திலே எந்த படைப்புக்கும் இடமில்லை. யா ரப், ஃபிரௌனுடைய மனைவி وضرب الله مثلا للذين آمنوا امرأة فرعون, ஈமான் கொண்டோர்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் உதாரணமாக்குகிறான். யாரை? யாரை? ஃபிரௌனுடைய மனைவியை. ஃபிரௌன் கொல்லுவதற்கு ஏவுகிறான், கொலை செய்யுங்கள் அந்த பெண்ணை. அல்லாஹ்வை விட்டு விலகவில்லை என்றால் அவள் கொல்லப்பட வேண்டும். கொல்லப்படக்கூடிய நேரத்தில் ஃபிரௌனுடைய மனைவி என்ன சொன்னார்கள் தெரியுமா? எனக்கு அரண்மனை வேண்டும் யா அல்லாஹ், உலகத்திலே வாழ்வதற்கு வசிப்பிட வேண்டும் யா அல்லாஹ், உலகத்திலே. கேட்கவில்லை கண்ணியத்துக்குரியவர்களே, ஃபிரௌனுடைய மனைவியுடைய உள்ளத்திலே இருந்த அல்லாஹ்வுடைய முஹப்பா, அல்லாஹ்வுடைய நேசம் பேசியது. ரப்பி இப்னிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னஹ், ரப்பே என்னை படைத்தவனே, என் நேசத்திற்கு உரித்தானவனே, இந்த ஃபிரௌன் என்னை கொலை செய்ய போகிறான் யா அல்லாஹ், எங்கே செல்வது? இதற்கு பிறகு எனக்கு ஒரு சொர்க்கத்திலே ஒரு இல்லத்தை கட்டுவாயாக, அமைப்பாயாக யா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். சொர்க்கத்திலே எனக்கு ஒரு இல்லத்தை தயார் செய் யா அல்லாஹ். அல்லாஹ்விற்கான நேசம். இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எழுதுகிறார்கள், இந்த பெண் இந்த உலகத்தை விட்டு தன்னுடைய இறுதி மூச்சை இழப்பதற்கு முன்னால் அல்லாஹ் இந்த பெண்ணுக்கு அந்த பெண் சொர்க்கத்திலே தங்க இருந்த இடத்தை அல்லாஹ் காண்பித்தான். யா ரப், அல்லாஹ்வுடைய நேசம். சுமையா ரலியல்லாஹு அன்ஹா, தந்தை அம்மார் அவர்களுடைய தந்தை யாசிர், இருவரும் மகனுக்கு முன்னால், பிள்ளைகளுக்கு முன்னால் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக ஒரு பெண். ஏன்? அல்லாஹ்வுடைய நேசம். அங்கே தந்தை, கணவன் கொடுமைப்படுத்தப்படுகிறான், அல்லாஹ்வுடைய நேசம் எனக்கு முக்கியம். பிள்ளை கொடுமைப்படுத்தப்படுகிறாள், அதற்காக இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை இழக்க மாட்டேன். என்னை படைத்த இறைவன் அல்லாஹ், அவனை நேசிக்கிறேன். இந்த யாசிரை விட ரலியல்லாஹு அன்ஹு, அம்மார் அவர்களை விட என்னுடைய ரப்பு எனக்கு விருப்பமானவன். வெளிப்படுத்தியது கண்ணியத்துக்குரியவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை. யோசித்து பாருங்கள், இது சாதாரண ஏதோ சில வார்த்தைகள் உச்சரிக்கக்கூடிய அம்சங்கள் அல்ல கண்ணியத்துக்குரியவர்களே, மிகப்பெரிய அம்சம் அல்லாஹ்வுடைய நேசம்.